ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 11/4/2025க்கான கேரளா நாட்டு டான் கெஸிங்கை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் ஆல் போர்டுக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம 0 ஆனது 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அது 0 மட்டும் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் எனக்கு 4 மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு 9 கொடுக்குறேன். சரிங்களா? அதிகபட்சம் ட்ரை பண்ணுறவங்க ஆல் போர்டில் 4, 9 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராங்காக 4 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள். அதாவது சி போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் அடிக்கும்பொழுது, சரிங்களா, சி போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்கன்னா அதுலேருந்து நமக்கு 10வது நாள் ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி அடிக்கிறாங்க. 4 அப்படிங்கிற நம்பர் அடித்து, ஸோ இதுலேருந்து பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10வது நாள் இந்த இடத்துல ஒரு நம்பரு நமக்கு காமனாக ஒரு நம்பர் வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே 4 சி போர்டில் 4. ஸோ இதுலேருந்து பார்த்துங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10வது நாள் காமனாக நமக்கு 501 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 4501. ஸோ போன மாதத்தில் இந்த இடத்துல ஒரு 4 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நாளுக்கு பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா 890. சரிங்களா? ஸோ போன மாதம் ஒரு சி போர்டு 4. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 35, 70. சரிங்களா? ஸோ இதில் நம்ம காமனாக வர நம்பர் பாருங்கள் 0 அப்படிங்கிற நம்பர் காமனாக வருது. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் ஆல் போர்டில் நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா 4, 9 கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் ஆல் போர்டில் 0 ஒரு நம்பர் வருது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 51, 51க்கு 1 அப்படிங்கிற நம்பர் பாஸ். சரிங்களா? அடுத்த 1 அப்படிங்கிற நம்பர் பாஸு. திரும்ப ஒரு நாள் கேப் விட்டுக்குங்க. கேப் விட்டு 2, 1லேருந்து பாருங்கள் 1 அப்படிங்கிற நம்பர் பாஸு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கேப் விட்ருங்க. 4, 6லேருந்து 4 அப்படிங்கிற நம்பர் பாஸு. சரிங்களா? அங்கே 1, 1, 4 அப்படிங்கிற நம்பர் பாஸு. திரும்ப 8, 0 விட்டுருங்க. 2, 9லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் நமக்கு 2 அப்படிங்கிற நம்பர் பாஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கேப் விட்ருங்க. கேப் விட்டு 2, 6ன்னு இருக்குது. 2, 6லேருந்து நாளைக்கு ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நம்பரு 6 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ 6 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? 6 அல்லது 2 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் பேரை சொல்கிறேன். 3D சொல்லாமல் ஃபஸ்ட்டு நான் பேர் சொல்கிறேன் நினைக்காதீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 42, 46, 40. ஸோ இந்த நம்பரை பேர் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட 9 சேர்த்து 92, 96, 40 இந்த நம்பரை திருப்பி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கான கெஸிங்கில் மெயின் பார்த்தீங்கன்னா 4, சப்போர்ட்டுக்கு 9 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங்ஸ் அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் 0 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நமக்கு 809 அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்பரை அடித்ததுனால நமக்கு ஃபஸ்ட்டு ரம்மி நமக்கு அடிக்கிறப்பெல்லாம் பாருங்கள். போன மாதத்தில் ஒரு ரம்மி என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 123 அடிச்சிருப்பாங்க. 123 அடித்து அடுத்த நாளே 089 ஒரு ரம்மி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 876 ரம்மி அடிச்சிருப்பாங்க. மறுநாளும் ரம்மி தான். சரிங்களா? 3 நாள் தொடர்ந்து நமக்கு ரம்மி. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு ஜனவரி மாதத்தில் எங்கன்னா ரம்மி அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்தில் இந்த ரம்மி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஜனவரி மாதத்தில் எந்த ஒரு ரம்மியும் இல்லை. இங்கே அடிச்சிருக்காங்க. அந்த 6, 7, 5ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ரம்மி அடிக்கலை. ஸோ இங்கே நமக்கு அடித்தப்பெல்லாம் ரம்மி அப்படிங்கிற நம்பரை அடிச்சிருக்காங்க. ஸோ மெயினாக நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 6, 7, 5ங்களா? 6, 7, 5ங்கிறத நான் ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கிறேன். சரிங்களா? 5, 6, 7. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் 8, 5க்கு கீழே உள்ள நம்பர் 4. அடுத்த நாள் பாருங்கள் 4, 8 பாஸு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு ஃபஸ்ட் ரம்மி அடித்தப்போ பாருங்கள் 768 அந்த நம்பரை வரிசையாக எழுதிக்கிறேன். 6, 7, 8. 8க்கு அடுத்த நம்பர் 9, 6க்கு கம்மியாக உள்ள நம்பர் 5. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 அப்படிங்கிற நம்பர் பாஸு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 123 பாருங்கள். 123ல் 3க்கு அப்புறம் 4, 1 கீழே 0. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற நம்பர் பாஸு. அப்போது இப்போ நமக்கு 8, 9, 0 அடுத்த நாள் 1 அல்லது 7 இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம சொன்னதில்
எனக்கு பி போர்டுக்கு 4 வர்றதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அது இல்லாமல் 2 6லேருந்து ஒரு நம்பர் வரணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ 2 6லேருந்து எனக்கு 6 அப்படிங்கிற நம்பரும் வைக்கலாம், 42 அப்படிங்கிற நம்பரும் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பிசியில் 42 46 வச்சுக்கிறேன். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏ போர்டில் 7 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு ஏபிஎஸ் இதில் 76 67ங்கிற நம்பர் வரணும். ஸோ அதனால் 76 அப்படிங்கிற நம்பரை வச்சுக்கிறேன். 76ம் 746 அப்படிங்கிற நம்பரும் 146 அப்படிங்கிற நம்பரும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அதே மாதிரி பி போர்டில் 9 வச்சுட்டு 796 196 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ மெயினாக ஆல் போர்டில் 4 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட்டுக்கு 9 4 அப்படிங்கிற நம்பர் தான் மெயின் சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ 4 டிஜிட் வந்து பார்த்தா இன்றைக்கி நம்ம சிங்கிள் நம்பர் எதுவும் நான் வந்து எடுக்கலை சரிங்களா. ஸோ அது சின்ன ஒரு கணிப்பு மட்டும் லைவாகவே நான் வந்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், அந்த 809 அடித்தப்ப சரிங்களா, அந்த 809 வந்து பார்த்தோன்னா நமக்கு ரம்மி நம்பர் அடித்தப்பலாம் பாருங்கள். அடுத்த நாள் 9 5 அப்படிங்கிற நம்பரு 4 டிஜிட்டில் 4 நம்பர்ஸில் ஒரு நம்பரு உள்ளே வருது சரிங்களா. ஸோ 9 5 அப்படிங்கிற நம்பர் வர்றதுனால நம்ம ஏற்கனவே எடுத்த நம்பர்ஸையும் வந்து மேட்ச் பண்ணுறேன் சரிங்களா. 97 5 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கேமில் வரதுனால சொல்கிறேன் சரிங்களா. 4 9லேருந்து ஒரு நம்பர் வரேன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 6 சரிங்களா. 97 56 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர் சிங்கிளாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க இந்த 97 56 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 9 5 அப்படி நம்பர் நமக்கு கவனம் வர்றதுனால இது சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே சொன்னதில் 95 வச்சு பாக்ஸ் பிக் பிளேஸாக இருந்தீங்க அப்படின்னா 4 9க்கே நம்ம வந்து பார்த்தோன்னா 9 5 அப்படிங்கிற நம்பர் கேமில் வந்துருச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 6லேருந்து ஒரு நம்பர் வரணும். அதுக்கு 6 வச்சுட்டேன். 7 1லேருந்து ஒரு நம்பர் வரணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா 7 வச்சுக்கிறேன் சரிங்களா. 97 56 ஒரு அந்த நம்பர் ஒன்று. நெக்ஸ்ட்டு 95 61. ஸோ பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா சிங்கிளாக 4டிக்கு எடுத்து ட்ரை பண்ணுறவங்க இந்த 95 61 97 57 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நம்பர் கூட நீங்கள் 4டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிற நம்பர் மட்டும் கூட வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது கூட நீங்கள் சிங்கிளாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம சொன்ன நம்பர்ஸுக்கு 57 96 சிங்கிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா. 51 96 57 96 நம்பரை எடுத்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் 4 எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 4 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதை விட்டால் சப்போர்ட்டுக்கு 9 இந்த நம்பர் தான் நமக்கு நாளைக்கு ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.